students, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட்ல 12th சாப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல ட்ரேடிங் அக்கௌண்ட்டுடைய நீட்ஸு, தென் ஐட்டம்ஸ் ஆன் டெபிட் அண்ட் கிரெடிட் சைடு, ஃபார்மெட்டு இதெல்லாம் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீட் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட். Preparation of trading account serves the following purposes. என்னென்ன பர்பஸுக்காக இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல provides information about gross profit or gross loss. ஒரு பிஸ்னஸில் என்னென்ன ப்ராஃபிட் வருது, எதெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு, அதே மாதிரி இன்கம் என்னென்ன, டைரக்ட் இன்கம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தாதான் கிராஸான ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்க முடியும். இட் ஷோஸ் த கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ஃபார் அன் அக்கௌண்டிங் இயர். This helps the business persons to find out gross profit ratio by expressing the gross profit as a percentage of sales. ஒரு கிராஸ் ப்ராஃபிட்டை சேல்ஸுடைய பர்சன்டேஜாக நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் டு கம்பேர் அண்ட் அனலைஸ் வித் த ரேஷியோஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர்ஸ். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயருடைய கம்பேரிசனுக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும், ரேஷியோஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தஸ் இட் ப்ரொவைட்ஸ் டேட்டா ஃபார் கம்பேரிசன், அனாலிசிஸ், பிளானிங் ஃபார் எ ஃபியூச்சர் பீரியட். ப்ரீவியஸுக்கும் எவ்வளவு சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்குன்ட்டு கம்பேர் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுறதுக்கும், ஃப்யூச்சர் பீரியடுக்கு யூஸ்ஃபுல்லான பிளானிங் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் செகண்ட் பாயிண்ட்ல இட் ப்ரொவைட்ஸ் an opportunity to safeguard against possible losses. இப்போ பிஸ்னஸில் நடக்கக்கூடிய லாஸஸை அதை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குது. இஃப் த ரேஷியோ ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் ஹேஸ் decreased in comparison to the preceding years. இஃப் சப்போஸ் கிராஸ் ப்ராஃபிட் வரக்கூடிய இயர்ஸில் குறைஞ்சிட்டே வந்ததுன்னா எஃபெக்டிவ் மெஷர்ஸ் கேன் பி டேக்கன் டு சேஃப்கார்ட் அகெயின்ஸ்ட் ஃபியூச்சர் லாஸஸ். ஃப்யூச்சரில் வரக்கூடிய நஷ்டத்தை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், த சேல் ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் மே பி இன்க்ரீஸ்ட் or steps may be taken to analyze and control the direct expenses. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ சேல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 rupees-உடைய ப்ராடக்ட் ஒரு 150, 130 ஆச்சுன்னா அதை அனலைஸ் பண்ணி டைரக்டான எக்ஸ்பென்சஸில் எதனா எக்ஸ்ட்ரா போகுதா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் தேர்ட் பாயிண்டில் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டைரக்ட் இன்கம்ஸ். ஆல் த எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஆன் த பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ஆர் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். என்னென்னலாம் ஃபேக்ட்ரிக்கு பிஸ்னஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வரும். தே ஆர் ரெக்கார்டட் இன் ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆல்சோ ஷோஸ் சேல்ஸ் ரெவென்யூ. அதே மாதிரி சேல்ஸ் பண்ணுற எக்ஸ்பென்சஸ் மட்டும் இல்லை, சேல்ஸ் பண்ணும்போது வரக்கூடிய இன்கம்மை ரெவென்யூவை காட்டுறதுக்கும் இதை வந்து டைரக்ட் இன்கம் சொல்கிறோம். With the help of trading account, percentage of such expenses on sales revenue can be calculated and compared with similar ratios of the previous years. இந்த சேல்ஸ் ரெவென்யூவை எவ்வளோ இருக்குது, ப்ரெசண்ட்டில் எவ்வளோ இருக்குது, ஃப்யூச்சரில் எவ்வளோ வரும் அப்படின்றத கம்பேர் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Thus, it enables the management to have control over the direct expenses. இதன் மூலிமா மேனேஜ்மெண்ட்டுக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் trading account is a nominal account. The opening stock, net purchases and all expenses relating to purchase of goods are shown on the debit side and the net sales and
closing stock are shown on the credit side. என்னென்னலாம் வந்து இதில் டெபிட் சைடு வரும், என்னென்னலாம் வந்து கிரெடிட் சைடு வரும்ன்றதை உங்களுக்கு ஐட்டம்ஸை செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஐட்டம் ஷோன் ஆன் டெபிட் சைடு ஆஃப் த ட்ரேடிங் அக்கௌண்ட். The following are the items shown on the debit side of trading account. First வந்து opening stock. The stock of goods remaining unsold at the end of previous year is the opening stock of current year. இப்போ லாஸ்ட் இயர் உடைய அன்சோல்டு சேல்ஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஸ்டாக் இருக்குல்ல, அதுதான் ஓப்பனிங் ஸ்டாக் ஃபார் த கரண்ட் இயர், ப்ரெசன்ட் இயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2024 உடைய அன்சோல்டு வந்து ஒரு 1 லேக்னு வச்சுக்கோங்க. 2025 இது வந்து க்ளோசிங் ஸ்டாக் உடைய வேல்யூ. அதே 2025 இதுதான் ஓப்பனிங் ஸ்டாக் உடைய வேல்யூ. 1 லேக் தான் ஓப்பனிங் ஸ்டாக் உடைய வேல்யூ. திஸ் ஐட்டம் வில் நாட் பி தேர் இன் த நியூலி ஸ்டார்டட் பிஸ்னஸ். இந்த 1 லேக்ன்றது நியூவாக ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ்க்கு இல்லை. இட் வில் நாட் அப்பியர். இட் இஸ் அட்ஜஸ்டட் வித் பர்ச்சேசஸ். As opening stock would have been sold during the year, the cost of opening stock is included in trading account. இப்போ பாருங்க, opening stock sold during the year, the cost of opening stock, அது வந்து இந்த ஓப்பனிங் ஸ்டாக்குடைய காஸ்ட் இருக்குல்ல, அது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இன்க்ளூட் ஆகிடும். டூ ஓப்பனிங் ஸ்டாக்குன்னு டெபிட் சைடு அப்ளை பண்ணிவிடுவோம், அதனால் அது இன்க்ளூட் ஆகிடும். இன்கேஸ் நியூ பிஸ்னஸ்லாம் இது இருக்காது, அதனால் இந்த அமௌண்ட்டை பர்ச்சேஸில் காமிச்சிருவாங்க. ஓப்பனிங் ஸ்டாக்கே இருக்காது, டைரெக்டாக பர்ச்சேசஸ் தான். தென் ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கும், ஆனால் லாஸ்ட் இயர் நியூ பிஸ்னஸில் லாஸ்ட் இயருடைய பேலன்ஸ் இருக்காது. இப்போ அந்த நியூ பிஸ்னஸ்னால் ஒரு அமௌண்ட் இருக்கும், அது ஓப்பனிங் ஸ்டாக்குன்னு காமிச்சிருவாங்க. தென் செகண்ட் பாயிண்ட், பர்ச்சேசஸ் அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். கூட்ஸ் விச் ஹாவ் பீன் பாட் ஃபார் ரீசேல் ஆர் ட்ரீட்டட் ஆஸ் பர்ச்சேசஸ். ஒரு கூட்ஸை வாங்கி அதை ரீசேல் பண்ணுறதுக்கு செலவு பண்ணக்கூடியதை பர்ச்சேசஸ் சொல்கிறோம். கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் which are turned to suppliers are termed as purchase returns or return outward. In case purchase பண்ணிட்டு யார்கிட்ட வாங்கணுமோ சப்ளையர் இருக்காங்களா அவங்கக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணால் அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். Purchases include both cash purchases and credit purchases. Cash based-ஆகவும் purchase பண்ணலாம், இல்லை credit based 3 months credit based or 6 month credit based or 1 year credit based purchase பண்ணலாம். Net purchases, that is purchases minus purchase returns, are shown in the debit side of trading account. Purchase return, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் வந்து ஒரு 3 lakhsன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 50,000 வந்து சப்ளையர்கிட்டே ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அப்போ இந்த 2,50,000 தான் நெட் பர்ச்சேஸ்ன்னு சொல்கிறோம். நெட் பர்ச்சேஸ். ரிட்டர்னை மைனஸ் பண்ணால் பர்ச்சேஸ்லேருந்து பர்ச்சேஸ் ரிட்டர்னை மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியது பர்ச்சேஸ். அதை தான் வந்து டெபிட் சைடு ட்ரேடிங்கில் போடணும். தென் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன? All the expenses incurred on the purchase of goods and for bringing the goods to the godown or place of business and to make them to saleable condition are known as direct expenses. They are debited to trading account. Direct expenses-னா என்னென்னு இப்போது உங்களுக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்னென்னு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கேரேஜ் இன்வர்ட்ஸ் ஆர் freight inwards. Amount paid for transporting the goods purchased to the godown இல்லை business premises is called carriage inwards or carriage on purchases or freight inwards. இப்போது கூட்ஸை வந்து பிஸ்னஸுக்காக வாங்குறாங்க, வாங்கி அதை ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அது கேரேஜ் இன்வர்ட்ஸ். வேஜஸ்னால் என்ன? அமௌண்ட் பெய்ட் டு ஒர்க்கர்ஸ் who are directly engaged in loading, unloading and handling of goods purchased is known as wages.
இப்போ ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, லேபரர்ஸ் டைரக்ட்லி என்கேஜ் லோடிங்க்கு, இல்ல அன்லோடிங்க்கு, ஹேண்ட்லிங் ஆஃப் கூட்ஸு அதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய கூலி சொல்கிறோம் இல்லையா, அந்த வேஜஸும் இந்த டைரக்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வந்துடும். தென் டாக் சார்ஜஸ்னால் என்ன? தீஸ் ஆர் த சார்ஜஸ் லெவிட் ஃபார் ஷிப்பிங். வாட் இஸ் தட்? ஷிப்பிங் the cargo while entering or leaving docks. When they are paid on import of goods, they are treated as direct expenses. இப்போ வந்து ஷிப்பிங் மூலயமா வரக்கூடிய பொருளுக்கெல்லாம் ஒரு சார்ஜ் லெவி பண்ணுவாங்க. அந்த சார்ஜ் தான் டாக் சார்ஜஸ்ன்னு சொல்கிறோம். அது டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக ட்ரீட் பண்ணுறோம். இப்போ இம்போர்ட்டாக இருக்கலாம், they are paid on import of goods-ஆக இருக்கலாம். ஆக்டரினா என்ன? This is a tax levied by the local authority when the purchased goods enter the municipal limits. ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அத்தாரிட்டி, ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ், லோக்கல் அத்தாரிட்டி வந்து ஒரு டேக்ஸை லெவி பண்ணும், வரி கட்டணும். ஏதாவது கூட்ஸை வாங்கணும்னா முனிசிபல் ஏரியாக்குள்ளே போச்சுன்னா இவ்வளோ வரி, ஆக்டரி டியூட்டி, அதுக்கு பேர் தான் ஆக்டரி டியூட்டி. இதுவும் வந்து direct expenses. Then import duty. Taxes paid on import of goods are known as a import duties. Then royalty. Royalty-na என்ன? இம்போர்ட் பண்ணுறதுக்கும் இம்போர்ட் டியூட்டி கட்டுவோம். தென் ராயல்டி, திஸ் இஸ் த அமௌண்ட் பெய்டு டு த ஓனர் ஆஃப் த மைன் ஆர் பேட்டன் ஃபார் யூஸிங் ஓனர்ஸ் ரைட்ஸ். இப்போது மைனுடைய ஓனருக்கோ இல்லைன்னா ஓனர்ஸுடைய ரைட் பேட்டனுக்கு பே பண்ணுற அமௌண்ட்டு. when the royalty is based on cost of production or output, it is treated as direct expenses. இப்போது அடுத்தவங்களுடைய இப்போ ஓனர் வந்து மைன், அதுலேருந்து எடுக்கிறோம், எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ராயல்ட்டி பே பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஓனர் கண்டுபிடிச்ச பேட்டனை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ராயல்ட்டி பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு புக்ஸ் எழுதுகிறாங்க ரைட்டர், அந்த புக்ஸுக்கு ராயல்ட்டி, அந்த ஓனர் எழுதின ரைட்டருக்கு ராயல்ட்டி பே பண்ணணும். தென் coal, gas, fuel and power. Costs incurred towards coal, gas and fuel to make the goods saleable is also considered as direct expenses. இப்போ ஃபேக்ட்ரியில் கோல், கேஸ், ஃபியூல் பவர்லாம் தேவைப்படும் இல்லையா மேனுஃபேக்சரிங்காக. ஸோ அதெல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். தென் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சர்னா என்ன? If the sole proprietor is also engaged in manufacture of goods, a separate account, namely manufacturing account, is to be prepared, in which expenses incurred for manufacture of goods will be entered. Examples of such expenses are raw materials, coal, gas, fuel, water, power, factory, then packaging, factory lighting, royalty on manufactured goods. The total cost of goods manufactured is transferred to debit side of trading. மொத்தமாக காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டுக்கு என்னென்ன செலவாகுதோ அது எல்லாமே டெபிட் சைடு வரும். அதுக்கப்புறம் கிரெடிட் சைடு என்னென்ன ஐட்டம்னா சேல்ஸு அண்டு சேல்ஸ் ரிட்டர்ன், க்ளோசிங் ஸ்டாக்கு. இப்போ சேல்ஸ்னால் என்னது? போத் கேஷ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் வில் பி இன்க்ளூடட் இன் சேல்ஸ். த சேல்ஸ் account will show the credit balance, whereas sales return account will show debit balance. The amount of net sales is shown on the credit side of trading account by deducting sales return from sales. இப்போ சேல்ஸ் வந்து ஒரு 5 lakhs இருக்குது, அதில் எதனோ டேமேஜ்ன்ட்டு வாங்கின்னு போன கஸ்டமர்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறாங்க ஒரு 10,000க்கு. இது சேல்ஸ் ரிட்டர்ன். பேலன்ஸ் இந்த 4,90,000 நெட் சேல்ஸை தான் கிரெடிட் சைடு அப்ளை பண்ணுவாங்க. இது சேல்ஸு, சேல்ஸ் ரிட்டர்ன் மைனஸ் பண்ணி. ஸோ திஸ் இஸ் சேல்ஸ், இதை கிரெடிட் சைடு அப்ளை பண்ணும். க்ளோசிங் ஸ்டாக்னா the goods remaining unsold at the end of the accounting period are known as closing stock. They are valued at cost price or net realizable value. Market price இருக்கலாம், இல்லை காஸ்ட் ப்ரைஸாக இருக்கலாம், whichever is lower as per accounting standard 2. எது லெஸ்ஸாக இருக்கோ, ஒன்று காஸ்ட் ப்ரைஸு இல்லை மார்க்கெட் ப்ரைஸ், அதோடைய வேல்யூவை க்ளோசிங் ஸ்டாக்கில் என்ட்ரி போட்டுருங்க. இதுவும் கிரெடிட் சைடு வரும். இப்போ க்ளோசிங் பண்ணுறோம், டெபிட் ஐட்டம்ஸு கிரெடிட் ஐட்டம்ஸ்லாம் போட்டுட்ட பிறகு
Trading account closing. The difference between the totals of two sides of trading account indicates either gross profit or gross loss. If the total of credit side is more, difference represent gross profit. Credit side என்ன உங்களுக்கு சேல்ஸ் இருக்கு, இந்த க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து கிராஸ் ப்ராஃபிட். ஆன் த அதர் ஹேண்ட், இஃப் த டோட்டல் ஆஃப் டெபிட் சைடு இஸ் ஹையர், த டிஃப்ரென்ஸ் ரெப்ரசன்ட் கிராஸ் லாஸ். எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருந்தால் லாஸ். இந்த கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ப்ராஃபிட் அண்டு லாஸ் அக்கௌண்ட். தென் ஃபார்மெட்டு பார்த்துடலாம். ஐட்டம்ஸ் ஆன் த ட்ரேடிங் அக்கௌண்ட். டெபிட் சைடு என்னென்ன வரும்? பர்டிகுலர்ஸ் போட்டுடணும். டெபிட்டு, கிரெடிட்டு, டு ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ்லேருந்து பர்ச்சேஸ் ரிட்டன். அதுக்கப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் என்னென்ன பார்த்தோம்? கேரேஜ், ஃப்ரைட்டு, வேஜஸ், டாக்கு, ஆக்ட்ரி, ராயல்ட்டி, இம்போர்ட் டியூட்டி, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட், இதெல்லாம். அதே கிரெடிட் சைடு சேல்ஸ்லேருந்து சேல்ஸ் ரிட்டன், க்ளோசிங் ஸ்டாக். இப்போ கிரெடிட் சைடு அதிகமான அமௌண்ட் இருந்து கிரெடிட் சைடு அதிகமான, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிரெடிட் சைடு ஒரு 5 lakhs இருக்குது, டெபிட் சைடு ஒரு 4 lakhs இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? இந்த 1 lakh தான் வந்து கிராஸ் ப்ராஃபிட்டாக ட்ரீட் பண்ணணும். டு கிராஸ் ப்ராஃபிட் கேரிட் டவுன் டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். த டிஃப்ரென்ஸ் இன் ட்ரேடிங் அக்கௌண்ட் வில் பி either கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ். த ஹெட்டிங் ஆஃப் த ட்ரேடிங் அக்கௌண்ட் contains the words for the year ended. It discloses the sales, cost of goods sold of the business for the whole accounting period. இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஸ்டார்டிங்கில் என்ன, ஃபார் த இயர் எண்டட் போட்டு டேட்டு இயர்னோ போட்டுட்டு தான் அதை நம்ம டாப்பிக்கில் போட்டுட்டு தான், ஹெட்டிங் போட்டுட்டு தான் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஃப்ரைட் சார்ஜஸ்னால் என்னென்னு பார்த்தலாம். டோட்டல் காஸ்ட் ஃபார் மூவிங் குட்ஸ். இந்த ஃப்ரைட் பார்த்தோம் இல்லையா, ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் யூஸிங், அது வந்து ஏர் வழியாவோ சி வழியாவோ ரோடு வழியாவோ இருந்தால். டாக்னா ஃபீஸ் பெய்டு டு போர்ட், ஷிப்பிங், கடல் மூலிமா வரக்கூடிய அமௌண்ட், கூட்ஸுக்கு செலுத்தக்கூடிய பே சார்ஜஸ் தான். அத்தாரிட்டி ஃபார் யூஸ் ஆஃப் த ஃபெசிலிட்டி பை அ வெசல் ஃபார் த லோடிங் போட்டு, ஷிப் சார்ஜஸ். ஆக்டரினா திஸ் இஸ் டேக்ஸ் லெவிட் பை த லோக்கல் கவர்மெண்ட். வந்து முனிசிபாலிட்டிக்கு கூட்ஸ் என்டர் பண்ணுறாங்களே அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வரைக்கும் டேக்ஸ் லெவி பண்ணுறது. கார்பரேஷன் லிமிட்ஸு, அதுக்கப்புறம் கன்சம்ஷன் ஆர் சேல்ஸு, இதுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த ஆக்டரி சார்ஜஸ்ன்ட்டு பே பண்ணணும். தென் ராயல்ட்டினா இப்போ யூஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியோ ஆர் இன்டலெக்சுவல் ரைட்ஸோ என்னது, புக்ஸு எழுதுகிறாங்க இல்லையா, அந்த எழுத்தாளருக்கு அந்த புக்ஸு எவ்வளோ சேல்ஸ் ஆகுதோ அதுலேருந்து சம் ஆஃப் த பர்சன்டேஜ் அந்த ஓனருக்கு, அந்த ரைட்டருக்கு கொடுத்துடணும். அதுதான் ராயல்ட்டி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ